வணக்கம். மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், வேலை நிறுத்தத்தின் காரணமாக மனித வேலை நேர இழப்பை அதிகமாக சந்தித்த மாநிலங்களில் தமிழகம் கடந்த ஆண்டு முதலிடத்தில் இருந்ததாக நேற்று மாநிலங்களவையில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா கூறியிருக்கிறார். வேலை நிறுத்தங்கள் நாட்டின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளுவதாக கருதுவதா அல்லது வளர்ச்சியை விட தொழிலாளர்களுக்கான நியாயங்களே பெரிதென கருதுவதா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ், பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த திரு கல்யாணராமன், சட்டமன்ற உறுப்பினரும் மனிதவள நிபுணருமான திரு க பாண்டியராஜன், மதுரை அரங்கிலிருந்து அருண் மற்றும் பாண்டியராஜன், திருச்சி அரங்கிலிருந்து சரவணன் மற்றும் தரகை பாலா, கோவை அரங்கிலிருந்து கனகராஜ் மற்றும் முருகன் என்று மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு கல்யாணராமன், இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழகத்தை நாம் எப்படி பார்ப்பது? இது 2013, 12 அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா தமிழகம் முறையாக 2 விஷயத்தில் பின்தங்கி இருக்கு. ஒன்று வந்து வளர்ச்சியில், தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கு. ரெண்டாவது இப்போ வந்து தொழில் சாலைகளில் நடக்கக்கூடிய சச்சரவுகள், அது மூலமாக முடங்குற தொழிற்சாலைகள். இந்த விஷயம் இது மிக பொதுப்படையாக இதை பார்த்தோன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சொல்லக்கூடிய அளவில் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியை வந்து தொழிற்சங்கங்கள் இதுவரை தர முடியல அப்படின்றது தான் இதில் தெளிவாக தெரியுது ஒரு ஆங்கிளில். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க வந்து தொழிலாளர்கள் பிரச்சனைகளை வந்து சீரியஸாக எடுத்துக்காதனுடைய விளைவு தான் நோக்கியா போன்ற, ஃபாக்ஸ்கான் போன்ற ஆலைகள் மூடப்பட்டதும், தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டன ஒரு பக்கம். இன்னொரு குறிப்பாக வந்து நூற்பாலைகள்லாம் வந்து நிறைய இந்த கடந்த ஆண்டுகளில் வந்து மூடப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து தொழிலாளர் முதலாளிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் வந்து சரியா அணுக தெரியாத தொழிற்சங்கங்களுடைய டாமினன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு காரணம். தெரியாம பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அல்லது தெரிந்தே அரசியல்? அதுல இந்த தொழிலாளர் பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே பார்க்கும்போது இந்த பிரச்சனை வரும். தொழிலாளர் பிரச்சனையை தொழிலாளர் பிரச்சனையாகவும், சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்கான பிரச்சனையாகவும், வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனையாகவும் அந்த ரூபத்தில் மட்டுமே இது அணுகுனா இது பிரச்சனையே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு டயர் கம்பெனி இதுவரை இயங்க விடாமல் தடுக்கப்படுது. காரணம் என்னன்னா, அந்த டயர் கம்பெனி வந்து அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்கு தர வேண்டிய தொகையை தரவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த நபர்கள் என்னோடையும் பேசினாங்க. அதனால நான் இது வந்து தைரியமாக சொல்ல முடியும், ஆதாரங்களோடு சொல்ல முடியாட்டாலும் தைரியமாக சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குன்னு. ஆக ஒரு 2000 பேர்களுக்கோ 1000 பேர்களுக்கோ தொழிலை தரக்கூடிய ஒரு தொழிற்சாலை வந்து முழுமையாக செயல்படாமல் இன்னைக்கு நின்று இருக்கு. புதுசாக தொடங்குற ஒரு தொழிற்சாலை, ஏற்கனவே தொடங்கி நடந்த தொழிற்சாலைகளான ஃபாக்ஸ்கான், நோக்கியா போன்ற ஆலைகள் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். இங்கேருந்து 45வது கிலோமீட்டரில் இருக்கிற நோக்கியாவில் பார்க்குறோம். அங்கே இருக்கிறது மூடப்பட்டுச்சு. என்ன காரணம்னா வந்து இந்த பிரச்சனையை வந்து அரசாங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் சரியான அணுகுமுறையோடு எடுத்துகிட்டு போல அவர்கள் அங்கு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் வந்து இது போன்ற தொய்வுகள், இவை மாற்றப்பட வேண்டும். சரி, திரு பாண்டியராஜன், இது போன்ற புள்ளி விவரங்களை மக்கள் பொதுவாக உன்னிப்பாக கவனிக்கிறதில்லை. ஒப்பீட்டளவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்ற செய்தியை கேட்ட உடனே வருத்தமா இருக்கு. அதே சமயம் ஒரு 19 போராட்டங்களால் 3,92,842 மனித வேலை நாட்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுது. இதை ஐயோ இவ்வளவான்னு பார்க்கறதா, இல்லையே சில 10 ஆண்டுகளை கணக்கிடும் பொழுது ரொம்ப குறைவா, அப்படி ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? எது சரி? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தொழில் உறவு என்பது நான் காலேஜில் படிக்கிற டயத்திலிருந்தே எப்பயும் எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கக்கூடிய விஷயம். தொழில் உறவு என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அட்ராக்ஷன். தமிழ்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வெளியே போய் சொல்கிறப்போ தொழில் உறவு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஹார்மனி, அதை எப்பயுமே சொல்லிட்டு இருப்போம். இந்த வருஷம் இந்த டேட்டா கொடுத்துருக்கிறாரு அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா அவர்கள். 3,93,000 வேலை நாட்கள் இழந்திருக்கோம். அதுவும் ஆந்திராவில் நம்மளோட குறையா இழந்திருக்காங்க, 3.26 லட்சம். வெஸ்ட் பெங்காலில் 3.02 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அதிசயமான ஒரு டேட்டா தான். சென்ற வருடம் இதே இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் 3ல் கூட இல்லை.
அதுல முதல் இடத்துல இருந்தது கேரளா போன வருடம் பாத்தீங்கன்னா. இந்த வெஸ்ட் பெங்கால் கேரளாவோட எப்படி முந்தனோன்றதான் பெரிய வியப்பா. அதுதான் வியப்பு. அது ஒரு முக்கியமான வியப்பு. ஆனா அதே நேரத்துல ஒரு கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும். இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகள் இருப்பது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமா ஆர்கனைஸ் செக்டர் இருக்கிறது தமிழ்நாடு. இவங்க கொடுத்திருக்கிற டேட்டா முறை சார்ந்த தொழில்களுக்கான டேட்டா. அதை முதல்ல நம்ம பார்க்கணும். இரண்டாவது, அப்படியும் கூட 19 போராட்டங்கள்னால 3 லட்சம் வேலை நாட்கள் இழப்புன்றது ரொம்ப அதிகம்தான். இது கொஞ்சம் நீங்க உள்ள போய் பார்க்கணும், எதனால இது நடந்தது. இப்போ ஹிண்டை ஒரு முக்கியமான இதுல இது சார் சொன்ன நோக்கியாலாம் இதுல வர்றதில்லை. நோக்கியா மூடப்பட்டதுக்கு காரணம் மத்திய அரசாங்கம். நேத்து நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதை சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதை திருப்பி துவங்குறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதனால நோக்கியா ஆக்சுவலா இட் வாஸ் நெவர் அ கேஸ் ஆஃப் இந்த வேலை நிறுத்தம் அந்த மாதிரி போகல. அது மூடப்பட்டதுக்கு முழு காரணம் ரெட்ரோ டாக்ஸ். மத்திய அரசாங்கத்துடைய வருமானத்துறை, வரி விதிப்புத்துறை அவங்க போட்ட கேஸ் 21,000 கோடிக்கு. அதை தாங்க முடியாம அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. அந்த நேரத்துல மைக்ரோசாஃப்ட் அக்விசிஷன் நடந்தது. இந்த மாதிரி காரணங்கள், கமர்ஷியல் ரீசன். நான் துணிச்சலா அந்த காரணத்தை சொல்றேன்னு சொன்னாரே, அது இல்லையா? அதுல ஆனஸ்ட்லி தொழிற்சங்கத்துக்கு அதுல ஒரு பெரிய டயர் கம்பெனியை பத்தி சொன்னேன். மிஷலின் சொல்றாங்க. இப்ப அந்த டயர் கம்பெனி வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடக்குது. இதுல பேர் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தொழில் முதலீடுகள் நடந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், வாகன தொழிற்சாலைகள்ல இருந்து ஃபோர்டு, ஹிண்டைல இருந்து இப்ப இன்னைக்கு கனரக எலக்ட்ரானிக்ஸ், நோக்கியா, ஃபாக்ஸ்கான், இது எல்லாமே வந்தது கடந்த 20 வருடங்களுக்குள்ள நிகழ்ந்த நிகழ்வுகள். குறிப்பாக சொல்ல போனா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள். ஆனா இதுல பாத்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் ரெகக்னிஷன். எப்படி இந்த சில பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சங்கங்களை ரெகக்னைஸ் பண்றதுலையும் அவங்கள என்ன மாதிரி நெகோசியேஷன் கொண்டு போகணுன்றதுலையும் கருத்து மாற்றங்கள் நிறைய இருந்தது. அதனால அந்த நிறுவனங்கள் சொன்ன முக்கிய காரணம், தொழிற்சங்கங்களை நாங்க நம்ப முடியல, நேரடியா தொழிலாளர்களோட பேசிக்கிறோம் சொன்னாங்க. அது 1-2 MOU போட்டப்போ பல இடங்கள்ல தொழிற்சங்க ஆக்டிவிட்டிஸ என்ன அளவுல இருக்கணும்ன்றதுக்கும் கூட அவங்க ஷரத்துகள் போட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பசுமையா ஞாபகம் இருக்கு. ஒரு மல்டிநேஷனல் வந்தப்போ சைனால போட போறோம், இல்லைன்னா இங்க போட போறோம். சைனால போடாம நாங்க இங்க போடணும்னா எங்களுக்கு இதெல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சார்ட்டரை போட்டு கொண்டு வந்தாங்க. சரி, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல உருவான சிக்கல்னு நான் நினைக்கிறேன். இதுல எதுவுமே பாத்தீங்கன்னா வயலண்டா போயோ வன்முறையில இறங்கியோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு மாருதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு மாருதியில பெரிய சண்டை, உயிரோட கொளுத்துனாங்க ஆட்களை. அந்த மாதிரி எல்லாம் இங்க நிகழல. வன்முறைகள் அப்படின்றது கட்டுக்கு மிக மிக குறைவாக தான் இருந்தது. வேலை நிறுத்தங்கள் இருந்தது. அந்த வேலை நிறுத்தங்கள் லாக் அவுட்டா எவ்வளவு இருந்தது, அதை இவங்களா எவ்வளவு வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னு ஸ்டடி பண்ணீங்கன்னா பல இந்த 3 லட்சத்துல பாதிக்கு மேல லாக் அவுட்ல வந்தது. ஓகே, அது பல காரணங்களுக்காக எம்ப்ளாயர்ஸ் லாக் அவுட் பண்றாங்க. சில காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டை பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு கேஸ் கூட இந்த 19ல ஒன்று இருக்கு. அதனால நம்ம ஒரே பிரஷ்ல பார்க்க கூடாது. இது அதிகம்தான். இந்த வருடம் முதல் முறையாக தமிழகம் இந்த ஃபிகர்ல நம்பர் 1 வந்திருக்கு. வரக்கூடாத ஒரு விஷயம் தான். இதை கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சார் சொல்ற மாதிரி தொழிற்சங்கங்கள் பிரச்சனை அப்படின்னு நான் இதை பார்க்கல. இது உங்க பார்வையில் அதாவது முதல்ல திரு கல்யாணராமன் பேசின 2 விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, ஃபாக்ஸ்கான், ஹூண்டாய், ஃபாக்ஸ்கான், நோக்கியா, இதில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே கவனம் செலுத்தலைன்னாரு. சிபிஎம் போராடிச்சு. அடுத்து ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, யூனியன் தான் அது 2 மூடினதுக்கு யூனியனோட அப்ரோச் காரணம்னு சொன்னார். மேனேஜ்மெண்ட்டே சொல்லாத ஒரு காரணத்தை திரு கல்யாணராமன் எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரில. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட அப்படி சொல்லலை. 1, எங்களுடைய மார்க்கெட் குறைஞ்சி போச்சு. 2, ரெட்ரோ டாக்ஸ். 3, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 2430 கோடி அவங்க கொடுத்த டாக்ஸை ரீஇம்பர்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதுதான் பாயிண்ட். இதில் யூனியன் எதில் அப்ரோச்சில் தப்பு பண்ணுச்சு? இப்படி ஒரு காலமாக சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பேசின டேட்டா கூட நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ் செக்டாரில் 23,71,000 பேர் வேலை பார்க்குறாங்க. 9 இது எத்தனை 3 லட்சத்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வேலை நாட்கள் இழந்திருக்கு 19 போராட்டத்தில்.
நீங்கள் ஒரு வேலை நாள்னு சொல்கிறது 8 மணி நேர வேலை. இந்த 8 மணி நேர வேலை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போராட்டத்தில் இழந்த பங்கேற்ற தொழிலாளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6892 பேர் மட்டும்தான். இது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1980களில் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு குறைஞ்சிருக்குன்னு ஆல் இண்டியா எம்ப்ளாயர்ஸ் அசோசியேஷன் அவங்க டீட்டெயிலே சொல்கிறாங்க. எனவே இந்த விஷயம் இது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் தொழிற்சங்கங்கள் போராடுவதற்கான வாய்ப்புகளே இல்லாத சூழல் இங்கே இருப்பதன் காரணமாக இது குறையா இருக்கு. இது தமிழ்நாட்டை விட வேறு சில விஷயங்களை நீங்கள் கூர்கான் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொன்னார் மாருதி, ஹீரோ ஹோண்டா, ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ், நீங்கள் கண்டினியூஸாக ஸ்ட்ரைக்கு 7 மாதம் 8 மாதம் 6 மாதம் ஒரே இதில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதர இடங்களில் எங்களுக்கு போதுமான விவரங்கள் இல்லை. ஆல் இண்டியா எம்ப்ளாயர்ஸ் அசோசியேஷன் கொடுத்துருக்க ஒரு கணக்கு என்னன்னா 2011 அதிக மனித நாட்கள் இழந்த மாநிலம் என்பது குஜராத். நீங்கள் சார் சொன்னது மாதிரி லாக் அவுட், லே ஆஃப், க்ளோஷர் இதையெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் மனித நாட்கள் கணக்கிடப்படுது. இன்ஃபேக்ட் சார் சொன்னார், நான் இப்போ அவர்கிட்ட கூட ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற அவங்க சென்டர்லையும் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாயே இல்லாத தொழிற்சாலை இருக்க முடியுமா? இருக்குங்க. 0 பெர்மனன்ட் ஒர்க்கர் ஃபேக்ட்ரிஸ் 2 இருக்குது. ஒன்று கேபிஐ, இன்னொன்று ஊசு ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடெட். இது ரெண்டும் அவர் சொன்ன இந்த 45 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது. சட்டப்படி இப்படி இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நீங்கள் வளர்ச்சி என்று பேசுகிற போது, தொழில் வருகிற போது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் 1 அரசுக்கு வருமானம் வர வேண்டும், 2 புதிய வேலை வாய்ப்புகள் வர வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகளின் மூலமாக தொழிலாளிக்கு கிடைக்கிற சம்பளம் என்பது அதிகமாக இருக்கணும். நீங்கள் லாபமும் இருக்கணும், தொழிலாளிக்கும் அது வருமானம் இருக்கணும். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கும் வரி கொடுக்கணும். நீங்கள் நோக்கியா ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். மத்திய அரசுக்கும் வரி கொடுக்க மாட்டேன், மாநில அரசுக்கும் வரி கொடுக்க மாட்டேன், 2 பேர்கிட்ட இருந்து நிலத்தை ஓசியாக வாங்கிப்பேன், 10 வருஷத்துக்கு டேக்ஸ் ஹாலிடே, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிடையாது. இவ்வளவையும் சொன்ன பிறகும் நான் உறிஞ்சிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இதனால தான் நீங்கள் இங்கே வரும்போது யாரும் ஒருவர் தோற்று ஒருவர் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. தொழிலாளி மட்டும் நல்ல சம்பளம் வாங்கிட்டு தொழில் முடங்கி போக முடியாது. ஆனால் நீங்கள் தொழிலாளி எக்கெடு கட்டு வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு தொழில் வருவது என்பது நீங்கள் என்ன நோக்கத்தை ஆரம்பத்தில் சொல்லுகிறீர்களோ அதை தோற்கடிப்பதாக மாறி போய்விடும். இப்போ இவ்வளவு ஸ்ட்ரைக் மினிமம் இது குறைவாக இருந்தாலும் கூட இதுவே எதை காட்டுதுன்னா தொழிலாளர்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை நினைக்கிற நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குன்னு பொருளா? ஆமாம், நான் சொன்ன இந்த 2லையும் என்ன ஸ்ட்ரைக் வந்திருக்கு? பெர்மனன்சியே இல்லாத 2 இடத்துல ஸ்ட்ரைக்கே இல்லையே. நீங்கள் தொழிற்சங்கங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ போனால் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அதாவது எம்ப்ளாயர்ஸ் அசோசியேஷன்லாம் என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறதுக்கு 75% ஸ்ட்ரைக் பேலட் வைங்க, 75% ஒத்துக்கிட்டா அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே என்ன பண்ண மாட்டேன்றாங்கன்னா, இந்திய நாட்டினுடைய சட்டப்படி 7 பேர் இருந்தால் ஒரு தொழிற்சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் 50% இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை கூட அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே. அப்போ அதன் மீது அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எனவே நீங்கள் நவீன தாராளமய கொள்கைகள் அமல்படுத்த விட்ட பிறகு நீங்கள் நீதிமன்றம், நிர்வாகம் எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பாரதி பிளான்ட சார் சொன்னார் 2010 ஒரு அதை பற்றி விரிவாக நீங்கள் சொல்லலாம். உங்கள் பதிலுக்கு முன்னால் மதுரையிலிருந்து பாண்டியராஜன், உங்கள் வாதம் என்ன? சார், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா ஏதோ வளர்ச்சின்றாங்க. வளர்ச்சின்றது யாருக்காக இருக்கணும்னா அது மக்களுக்காக தான் வளர்ச்சி இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது முதலாளிக்கான வளர்ச்சி தான். இப்போது அவங்க ஏதோ வேலை நாட்கள் எழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை, அவங்களோட வாழ்க்கை பாதுகாப்புக்கு தேவையானது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க. ஏன்னா இப்போ அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த 2014-15 மொத்தம் லேபர் கோர்ட்டில் இருக்க கேஸ் 8026 கேஸ் இருக்கு. இதுல இந்த வருஷத்துல ஒரு 1400 கேஸ் ஆட் ஆயிருக்கு. இதுல லேபர் கோர்ட்ல சால்வ் பண்ண கேஸ் பாத்தீங்கன்னா 2400 கேஸ் தான். பெண்டிங் இருக்கிறது 7015 கேஸ் பெண்டிங் இருக்கு. இப்போ அவங்களுக்கு அது நீதி கிடைச்சிருக்கா இல்லையா? அவங்க வேற எங்க போவாங்க? போராட்டத்தை அவங்களுக்கு வேற வழி என்ன? எதிர்வாதத்தை கேட்கலாம். கல்யாண் ராமன் சொல்லு. ஒரு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்தாரு பாண்டியராஜன். இன்னைக்கு 2 பாண்டியராஜன் 2 கனகராஜ் இருக்காங்க அரங்கில். ஓகே,
முதல்ல நான் நோக்கியா ஃபாக்ஸ்கான் எடுத்தது வந்து 2 பெரிய வேலை இழப்புகளை காட்டுறதுக்காகவும் தமிழ்நாட்டில் தொழிலுக்கான அட்மாஸ்பியர் குறைஞ்சிருக்கு, தொழிலுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்காகவும் தானே தவிர அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கேட்குறாங்க. எந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி லேபர் பீரோவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்கும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. இது வந்து கேள்விக்கணைகளாக ஒரு அமைச்சரை நோக்கி வீசப்படும், அந்த அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இது வந்து தமிழ்நாட்டை பற்றி அவர் குறை சொல்கிறாரா இல்லையான்றது கேள்வி கிடையாது. தமிழ்நாட்டில் இதான் இருக்குது, இதான் நிலைமை, இதை சொல்ல வேண்டியது அமைச்சருடைய பொறுப்பு. அதை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஏன் என்னென்ன காரணங்கள் அப்படின்றதுக்குள்ளே அலசி ஆராயணுன்றது அடுத்த விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தொழிலாளர் நலத்தை தவிர்த்து அவர்களை வெறும் ஒரு பகடை காய்களாகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்களே தவிர இண்டிபெண்டன்ட் ட்ரேட் யூனியன்ஸ்ன்றது தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக இல்லை. அது வந்து பல மாநிலங்கள் இருந்திருக்கு, மகாராஷ்டிராலாம் இது ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக இல்லை. அதனுடைய விளைவு தான் வந்து எந்த ஒரு ட்ரேட் யூனியன் செயல்பாடுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு அதை நோக்கி போகல. ஒன்று. ரெண்டாவது, தொழிற்சாலைகளுடைய நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொன்னேன், அவர் பேரையும் சொன்னார். ஆக இந்த விஷயங்கள் நடக்காமல் போச்சுன்னா, இந்த தலையீடுகள் என்பது எல்லாம் அரசியல் தலையீடு போன்றவை இல்லாமல் போச்சுன்னா தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் பெருகும், இந்த போன்ற பிரச்சனைகள் வராது அப்படின்றது தான் அதில். இந்த அரசியல் குறுக்கீடுடைய விளைவு தான் தொடர்ந்து இந்த எண்ணிக்கை கூடுறதுக்கு காரணம் அரசியல் தலையீடு. ட்ரேட் யூனியன்ஸ் என்ற பேரில் வந்து அரசியல் அமைப்புகள் ட்ரேட் யூனியன் நடத்திக்கிட்டு நிர்வாகத்துடைய கிளச்சஸ்குள்ளே போய் உட்கார்ந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆர்ம் ட்விஸ்டிங் பண்ணுறதுடைய விளைவு. உண்மையான தொழிற்சங்கங்களா இல்லைன்னு சொல்றீங்க? எப்படி உண்மையான தொழிற்சங்கங்களா? அவை உண்மையான தொழிற்சங்கங்களா அவர் செயல்படல, ஆதாயத்தை நோக்கி செயல்படுகிறார்கள் பெரும்பாலும். உதாரணத்துக்கு சென்னையை பற்றி திரும்ப சொல்லணும்னா, சென்னை சுற்று வட்டாரங்கள் இருக்கிற கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஆர்ம் ட்விஸ்ட் செய்யப்படுது, அவர்கள் கைகள் முறுக்கப்படுகின்றன. ஸ்கிராப்ல இருந்து யார் லேபர் உள்ள அனுப்பணும் அப்படின்றதுல இருந்து, நண்பர் கனகராஜ் சொன்னாரு 2 ஃபேக்டரியில் வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயிஸே இல்லை அப்படின்னு. இந்த எம்ப்ளாயி கான்ட்ராக்டரா யார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு அரசியல் அமைப்புடைய ஏதோ ஒரு லோக்கல் தலைவர், அவர் தான் சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு மேன் பவரை. அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்கள கேள்வியே கேட்காது. ஏன்னா ஏதோ ஒரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ அரசாங்கத்திற்கோ அரசாங்கத்திற்கு தொடர்புடையவர்களுக்கோ ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது. அதனால வந்து வாய் மூடி மௌனியாக இருப்பார்கள். லேபர் டிபார்ட்மெண்ட் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபங்க்ஷன் ஆகாது. இது நிதர்சனமான உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் பேச மாட்டோம் ஓப்பனா. இன்னைக்கு நான் பேசுறேன், இதான் உண்மை, இதான் நிதர்சனம். தரகை பாலா, திருச்சியிலிருந்து உங்கள் வாதம் என்ன? அதாவது நீங்க மத்திய அமைச்சர் சொன்னது ஒரு வகையில் உண்மையா இருந்தாலும் அதற்கான தீர்வு வந்து மத்திய அரசிடம் தான் சார் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு தேச வளர்ச்சி அடையணும்னா தொழில் வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடையணும். அந்த தொழில் வளர்ச்சி என்பது தொழிலாளர்களின் நலன் இல்லாமல் தொழில் வளர்ச்சி அடைய முடியாது சார். எனவே தொழிலாளரின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும். மன்மோகன் சிங் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்த தாராளமயமாதல், உலகமயமாதல் போன்ற கொள்கைகளை மீண்டும் இந்த பாஜக அரசு பின்பற்றி வருகின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏத்துக்கிறீங்களா கல்யாணம்? இல்லை, இது பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட். அது தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிபரலைசேஷன் தான் வேணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இது அவர் சொல்றது வந்து 1991 அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறாரு நண்பர் பாலா. அப்போ வந்து உலகமயமாக்கக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே தாராளமயமாக்கணும். அப்போ என்ன ஆச்சு, இந்த ராஜ் இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க, அதாவது சிலருக்கு மட்டுமே வந்து தொழில் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குற லைசன்ஸ் ராஜ் அப்படின்வாங்க. அதை வந்து உடைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் தொழில் அனுமதி தரணும் அப்படின்ற ஒரு இன்டர்னல் லிபரலைசேஷன் தான் வேணும்னு பாரதிய ஜனதா நினைச்சிச்சு. ஆனால் நேரடியாக வந்து உலக கம்பெனிகள் எல்லாரையும் வந்து இந்தியாவுக்குள்ள வரவிட்டது காங்கிரஸ். அதனால அடிப்படையில் வந்து 2 அமைப்புகளுக்குமே மாபெரும் வித்தியாசம் இருக்கு. அதை பார்க்குற பார்வையில தான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் பாலா போன்றவர்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. பிஜேபி அரசாங்கத்துடைய கொள்கைகள் மிக மாறுபட்டு இருக்கு. போன காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை என்டிஏ உங்க 10 வருஷம் இருந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. லேபர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். இப்போ
ரோல் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் எடுத்துக்கிடுங்க, தீர்ப்பாயங்கள் எப்படி இயங்குது. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டியது 18 போராட்டங்கள், 19 போராட்டங்கள்ல 3,92,000 வேலை நாட்கள் இழந்திருக்கு. முதல்ல எத்தனை வேலை நாட்கள் இருந்தது சார் சொன்னாரு, 23 லட்சம் முறை சார்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 23 லட்சம்னா ரஃப்லி ஒரு 46 கோடி வேலை நாட்கள். இந்த 46 கோடி வேலை நாட்கள்ல 4 லட்சம் அப்படின்றது 0.03% தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பெர்சன்ட் தான் அது ஒண்ணு. அதனால இந்த இஷ்யூவோட பரிமாணத்தை நம்ம முதல்ல வச்சுக்குவோம். ரெண்டாவது, இது ஏன் முன்னால நம்ம 2 லட்சம் தானே இருந்தோம், இப்பயே 4 லட்சம் ஆயிருக்கும், முக்கியமான கேள்வி. ஓகே, 2. மூன்றாவது, தொழிலாளர் நல சட்டங்கள் என்பது பிஜேபி அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான முடிவு அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது. இன்னைக்கு 146 சட்டங்கள் இருக்கிறத 6 சட்டங்களாக ஒருங்கிணைக்க போவோம் என்பதை கொள்கை ரீதியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கத்தில். ரெண்டாவது, இன்னைக்கு இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட்டும் சட்டம் போடலாம், சென்ட்ரலும் சட்டம் போடலாம் லேபரை பொறுத்த வரைக்கும். அவர் சொன்னாரு மத்திய அரசாங்கத்தான் முக்கிய பொறுப்பு இருக்குன்ற ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரு டிரெக்ஷன் இந்த அரசாங்கத்தில் தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்ஸ் இதை கொண்டு போகும் தொழிலாளர் நல சட்டங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப ராஜஸ்தான் அரசாங்கத்தில் 5 சட்டம் போட்டாங்க லிபரலைசேஷன், அவர் சொன்ன தாராளமயமாக்கல் சார்ந்த விஷயங்களை ராஜஸ்தான் அரசாங்கத்தில் போட்டாங்க. மத்திய அரசாங்கத்தில் அதை தடை செய்யவில்லை. அதே மாதிரி தமிழக அரசாங்கத்தில் தொழிலாளர் நல சட்டங்கள் என்ன கொண்டு வரணும்னாலும் அந்த ஸ்கோப் வைடர் ஆயிடுச்சு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம், அதாவது தாய் சட்டங்களாக 6 சட்டங்களை கொண்டு வருவது, அதுல ஒரு சட்டம் இப்ப ட்ரேட் யூனியன் ரெகக்னிஷன், இது எல்லாத்தையும் ஒரு இதுல கொண்டு வர்றது, மிச்ச 5 இப்ப 146 இருக்கிற என்ன ஆகுது, பல நேரங்களில் கிறிஸ்கிராஸ் ஆகுது. ஒரு சட்டத்துல ஒன்று சொல்லியிருக்கோம், இன்னொரு சட்டத்தில் இன்னொரு சொல்லியிருக்கோம், 2 ஒன்னா இருக்காது. இதனால வர்ற சச்சரவுகள் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறி தாய் சட்டங்கள் 6 வர்றதுன்றது நல்ல விஷயம். தொடர்ந்து பேசலாம். முருகன், கோவையிலிருந்து உங்க வாதம் என்ன? இப்போ உள்ள வேலைநிறுத்த போடுறதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் யூனியன் தான் சொல்லிக்கலாங்க. ட்ரேட் யூனியன் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்களோட வாதத்துக்காக அவங்களுடைய மற்ற ஊழியர்களையும் தூண்டிவிட்டு போராட்டத்தை கிளப்புறாங்க. அவங்க தனிப்பட்ட ஒரு ஆதாயத்தை அவங்க தேடுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஊழலையுமே நம்ம ஒழிச்சா மட்டும்தாங்க சார் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும், நாடும் வளர்ச்சி அடையும். சரிதானா திருக்கனகராஜ்? இல்லை, இந்த என்எல்சி ஸ்ட்ரைக்கு எதுக்காக வந்தது? அவங்க சம்பளத்துக்காக அவங்க ஒன்றும் போராடலை. சரி, நீங்கள் பங்குகளை விற்கக்கூடாதுன்னு போராடினது, தனியாருக்கு விற்கக்கூடாதுன்னு போராடினது ஒரு தேசபக்த போராட்டம். இப்போ நம்முடைய இன்சூரன்ஸ் ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த தேசத்தினுடைய சொத்தை, பொது சொத்தை அந்நியருக்கு தாராளமாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தமிழகத்திலேயே பெரிய போராட்ட களம் மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோம். ஆமாம், போக்குவரத்து துறை ஊழியர்கள் சங்கங்கள் ரொம்ப தெளிவா உணர்த்ததே, அது அரசியல் இருக்குது, பின்னணியில் தூண்டப்படுகிறார்கள், மோதிக்கொள்கிறார்கள் அப்படின்னு. நீங்க விதிவிலக்குகள் எல்லாத்தையும் விதியாக்குனீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளா இருக்கிற கார்ப்பரேட்டுகள் எல்லாம் நீங்க அமைச்சரவை முக்கியமான முடிவுகள் எடுக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் திருடிட்டு போனாங்கன்னு சொன்னதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெருநிறுவனங்களும் திருடிய பிழைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்க தொழிலாளியில நீங்க தமிழ்நாட்டில் நடந்த ஏராளமான போராட்டங்கள், அவன் வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கான். ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல போராட்டம் நடந்ததுன்னு அதை பொதுமைப்படுத்துவது எப்படி சரியா இருக்கும்? பெருநிறுவனங்கள் நியாயமாகவும் பிழைக்கின்றன சொல்றதுக்கு கூட கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியினருக்கு மனம் இருக்கு. கூடாதுன்னு சொன்னீங்களே, எல்லா பெருநிறுவனங்களும் திருடி பிழைக்கிறார்களான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்க. அப்போ எல்லா நிறுவனங்களும், பல நிறுவனங்கள் நியாயமாகத்தான் தொழில் செய்கின்றன என்று கூட நீங்க சொல்வீங்களான்னு கேட்கறதுக்கு கூட சொல்லுவாங்களா? அப்படியா? இல்ல இல்ல இல்ல, கரெக்ட் கரெக்ட். அதாவது நீங்க யோக்கியமா நடக்கிற நிறுவனங்களே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பெருநிறுவனங்கள் எல்லாம் அவர்கள் யோக்கியமாக இருப்பதாக நீங்க ஏதாவது ஒண்ணு, இதுல நீங்க டாடா நீராராடியா கேஸ்ல யாரு, நம்ம பேச மாட்டோம். குமாரமங்கலம் பிர்லா, நீங்க இவர் சார் சொன்னாரு லைசன்ஸ் ராஜ், லைசன்ஸே வேண்டான்னு சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அத்தனையும் கேன்சல் பண்ண சொல்லுச்சு. நீங்க இப்படி ஒவ்வொன்றையும், இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகை உட்பட வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் விட்டோடிகள் சொத்தை முழுவதையும் வைத்திருக்கிறது. என்னால அப்படி பட்டியல் போட முடியும். வரி ஏய்ப்பு செய்பவர்களுடைய லிஸ்ட்டை நீங்க ஒழுங்கா எடுத்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவுன்னு தெரியும். எனவே தமிழ்நாட்டின் தொழிற்சங்க நிலவரத்தை பொறுத்து அவருக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, தமிழ்நாட்டு தொழிற்சங்க நிலவரத்துல தான் நான் என்ன கேட்டேன், என்எல்சி ஒர்க்கர் போராட்டம் என்ன போராட்டம் நீங்க சொல்லுங்க. ஒரு 13,000 பேரை 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வைத்திருப்பதில் உங்க சட்டம் எங்கே? உங்க சட்டம் தலையிடாதா? உங்க நீதிமன்றம் தலையிடாதா? உங்களுக்கு தெரியுமா, மானேசர் சம்பந்தமா அவர் சொன்னாரு, எந்த ஊர்லயும் அது கொலகாரனுக்கு கூட கிடைச்சிருது சார், பெயில் கிடைச்சிருது.
நீங்க 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஜெயிலுக்குள்ள போன, தொழிற்சங்கம் வைக்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ள போன 146 பேருக்கு உச்சநீதிமன்றம் உட்பட இன்னைக்கு வரைக்கும் பெயில் கொடுக்க மாட்டேனுது. இது எந்த ஒரு நியாயம்? நீங்க ஒரு இந்த ஊர்ல அதை யாரும் பேசுறதே கிடையாது. யாருக்குமே இன்றைக்கு வரை அது குறித்து பேச முக்கியமான விஷயம் சொல்றது. பல போராட்டங்களுக்கு அடித்தளமா இருக்கிற விஷயம் அது என்எல்சியா இருந்தாலும் சரியா, மானேசரா இருந்தாலும் சரிதான். இதுல பெர்மனன்சி, அதாவது இந்த முறை சார்ந்த தொழிலாளிகள் என்பவர் யார், இந்த ஒரு அடிப்படையான விஷயத்துல பல போராட்டங்கள் வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீர்த்து வைக்கப்பட்டது 26+8 34 பெரும் போராட்டங்கள். அது ஸ்ட்ரைக் ஆகாமலோ லாக் அவுட் ஆகாமலோ தீர்த்துப்பட்டு இதே பீரியட்ல தீர்க்கப்பட்டிருக்கு. 18 உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, இல்ல லாக் அவுட் ஆயிருக்கு. இதே நீங்க இந்த கான்டெக்ட் விதி விலக்குகள்னு சொல்லி எளிதா சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு தொழிற்சங்கங்களுக்கு மத்தியில தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில, தொழிலாளர் என்ற அடிப்படையில ஒரு பெருத்த ஒற்றுமை நிலவலன்றதானே உண்மைங்க? இல்ல ஆமா, அது நிஜம்தான் ஓரளவுக்கு. இது தமிழ்நாடு மட்டும் அரசியல் கட்சிகள் தானே, இது தமிழ்நாடு மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த வேலை நேர இழப்புக்கு காரணம் அரசியல் கட்சிகள் தானே. நான் என்ன கேக்குறேன், இப்ப டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ல ஏடிஎம்கே ஒர்க்கரும் சேர்ந்து நின்னாரே. ஏடிஎம்கே தான் மிக வலுவான சங்கம். அது மட்டும் நினைச்சிருந்தா அந்த ஸ்ட்ரைக்கை உடைச்சிருந்திருக்க முடியும். அந்த தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்கம் நேரடியாக நான் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கிறேன்னு சொல்லல. ஆனா அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்த அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறவர் இப்ப கடலூர்ல இது அதிமுக உறுப்பினர் கார்டு நான் நிக்கிறேன்னு சொன்னார். அவங்க வண்டி எடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஒண்ணு தெரியும், வண்டி ஷட் அவுட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஷட் அவுட் பண்றதுன்னா அந்த அந்த டெப்போல இருந்து வெளியே எடுத்துட்டு வருது. அது 30% ஒர்க்கர் வேலைக்கு வந்தா 100% ஷட் அவுட் பண்ணிட முடியலை என்கிற நிலைமை ஏற்பட்டது. அது தொழிற்சங்கத்தில் ஒற்றுமை இல்லையா? அது ஒற்றுமை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? என்எல்சி ஒர்க் ஸ்ட்ரைக்ல தோமுசா, ஏடிபி, சிஐடியு, ஏஐடியூசி, எல்லா ஹெச்எம்எஸ், ஐஎன்டியூசி எல்லா சங்கமும் ஒன்னா நின்னுமே. அதுல என்ன ஒற்றுமை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க அதை ஒற்றுமையை பாக்குறீங்களா? இல்ல இங்க பாருங்க, பிரிவினை என்பது அரசியல் ரீதியான தொழிற்சங்கங்கள் உருவாகுவது என்பது இந்தியா முழுக்க இருக்க பிரச்சனை. இது தமிழகத்துக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. டிரான்ஸ்போர்ட்னு ஸ்பெசிபிக்கா எடுத்தீங்கன்னா அந்த நாள் ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்றதுல ஆளுங்கட்சி யூனியன் ஆக்டிவா தான் இருந்தாங்க, பஸ்ஸை ஓட்டினாங்க. உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு அது நடந்ததுக்கு அரசியல் காரணம் என்பது உண்மை. ஆனால் அந்த அரசியல் காரணம் யாரால் உருவாக்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிஎம்கே யூனியன் அன்னைக்கு அதை பிளாக் பண்ணாங்க. அவங்களோட அரசியல் காரணங்களுக்காக அந்த ஸ்ட்ரைக் நிகழ்த்தப்பட்டது. ஆனா அதுவும் கூட பிசுபிசுத்து போச்சு. ஏன்னா பப்ளிக்கோட சப்போர்ட் இல்ல. அந்த இதுல இந்த அவர் அமைச்சர் சொன்ன நாட்கள்ல அந்த நாட்கள் கணக்கிடப்படவில்லை. என்எல்சி சொன்னீங்க நிஜம், ஹுண்டை சொன்னீங்க நிஜம், அட்கோ சொன்னீங்க, மீனாட்சி மருத்துவக் கல்லூரி, அந்த 18 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 4 மத்திய அரசாங்கத்தோட நிறுவனங்கள்ல நடந்த போராட்டங்கள். ஓகே, அதுல பல காரணங்கள் இருக்கு. இதுல பெர்மனன்சி இருந்தது, பல இதுல அது இருக்கு. இன்னைக்கு முறை சார்ந்த தொழிலாளிகள் என்பவர்கள் தமிழகத்தின் லேபர் போர்ஸ்ல 12% தான் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு முறை சார்ந்த தொழிலாளிகள். இந்த அடிப்படையான விஷயத்தை அட்டாக் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்ரீலங்கால கூட பாத்தீங்கன்னா 52% முறை சார்ந்த தொழிலாளிகள். இந்த முறை சார்ந்த தொழிலாளிகள் என்பவர்களை அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் மத்திய அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் பெரிய அளவில் எடுக்கணும். இதுல மத்திய அரசாங்கம் தான் சட்டம் போட முடியும். உங்களுக்கு யாரு ரெகக்னைஸ்டு ஒர்க்கர்ஸ்ன்றத தமிழ்நாடு அரசாங்கம் பெரிய ரோல் கிடையாது. இதுல இப்போ ஒரு சின்ன விஷயம் அவங்க இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி தேர்ந்தெடுக்கலாம், இஎஸ்ஐயா இல்ல வேற இன்சூரன்ஸா, இந்த பிஎஃப்ஆ இல்ல வேற பிஎஃப்ஆ. இது ஒரு முக்கியமான முடிவுன்னு நினைக்கிறேன். இது அதே மாதிரி 10 பேருக்கு மேல இருந்தாலே பிஎஃப் கட்டணும் அப்படின்றது ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுன்றது என்னோட கணக்கு என்னன்னா, ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் முறை சார்ந்த தொழிலாளிகள் 25% மேல வந்துருவாங்க. இது ஒரு பெரிய மாற்றம், 2 மடங்கு ஆக போகுது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல. இது இந்த மாற்றம் இன்னும் அதிக அளவுல வரணும். தமிழ்நாட்டில் 50% முறை சார்ந்த தொழிலாளிகள் சார் சொல்றதுல ஒரு விஷயம் எனக்கு நான் என்ன கேட்க விரும்புறேன், நீங்க எல்லா கணக்குகளும் அரசாங்கம் பராமரிக்கணும் என்றும் நீங்க பிஎஃப்இஎஸ்ஐ கட்டணும் இருக்கிற போதே கட்டாத நிறுவனங்கள், நீங்க பாண்டியராஜன் சார் அவரை மட்டுமே வைத்துக்கொண்டு பேசுவது சரியில்லை. அவர் ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் கூட அவர் ஒரு மாடலா இருக்காரு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். நீங்க இது எல்லாத்துக்கும் நீங்க பொருந்தும்னு சொல்றீங்களா? நீங்க நான் இப்ப கேட்கிறேன், இங்க இருக்கிறதுல எத்தனை கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர் இருக்காங்க? அப்ரண்டிஸ், ட்ரெயினி, ப்ரொபேஷனர்ஸ், லேர்னர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர், கேஷுவல் ஒர்க்கர், டெம்பரரி ஒர்க்கர், இத்தனை கேட்டகரி நீங்க இங்க வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஆர்டிஐல வாங்கி இங்க இருக்கக்கூடிய 3 கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மத்திய அரசாங்கம் தலையிடணுமா வேண்டாமா?
நீங்க அவர் அதை பாசிட்டிவா பார்க்கறேன்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், இதுவரையிலும் 100 பேர் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தால் கூட அதை மூட வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் அனுமதி வாங்க வேண்டும் என்றுதான் இருந்தது. அத 300 பேர் வரை வாங்க வேண்டாம், நீங்க கூடவே கூடாதுன்னு சட்டம் இல்லை, நீங்க அனுமதி உங்ககிட்ட தான் வாங்க போறாங்க, ஆனா அது கூட வேண்டாம் என்று சொல்லுகிற அரசாங்கத்தினுடைய இந்த ரிஃபார்மை நீங்க பாசிட்டிவா எப்படி பார்க்க முடியும்? இல்ல சார், இப்போ எக்ஸிட் பாலிசி அப்படின்ற ஒரு கருத்து பல அரசாங்கங்களால் பேசப்பட்டது. ஈவன் உங்க வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்தால் கூட முதல்ல எடுத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். 300 வரைக்கும் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கருத்து எப்படி இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டக் ஆகி கிடக்கு, அதுல சொத்துக்கள் முடக்கப்பட்டு கிடக்கின்றன. அது அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் பிரயோஜனம் கிடையாது, அந்த கம்பெனி ஓனருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதை விட்டுட்டு இன்னொன்னுக்கு போக முடிஞ்சிருந்ததுன்னா நோக்கியா மாதிரி பிரச்சனைகள் எழுந்திருக்காது. பிரச்சனைகள். மதுரையிலிருந்து அருண் குறிப்பிடுறீங்க, சொல்லுங்க. எனக்கு இந்த விவாதத்து மேலே அடிப்படையில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. அதாவது தொழிலாளர் போராட்டத்தினால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய் பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். கரெக்ட். ஏன்னா அரசாங்கம் இந்திய அரசு ஒரு 60 வருஷம் மேலே ஃபார்ம் ஆகி நடந்துட்டு இருக்க போது கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. எந்த ஒரு தொழில் நிறுவனத்துக்கும் இண்டஸ்ட்ரிக்கு இது அப்ளிகபிள். அந்த சட்டத்தின்படி வருஷத்தில் 365 நாள் 24/7 தேவைப்படக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் அநேகமாக எல்லா நிறுவனங்களும் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி சூழலில் இந்த சட்டம் பின்பற்றப்படுதா எந்த பெரிய தொழில் நிறுவனங்களையும் கேட்டால் இல்லை. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் சொன்னாங்க 19 ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக சொல்லணும்னா 21 ஸ்ட்ரைக்கு 6 லாக் அவுட் நடந்திருக்கு. இந்த இதில் ரொம்ப முக்கியமாக போராட்டங்களில் எதுக்குன்னா வெறும் ஊதிய உயர்வு கேட்டு சலுகை கேட்டு மட்டும் கிடையாது, ரொம்ப அடிப்படையாக பணி நிரந்தரம் கோரியும் வேலையை விட்டு அனுப்பாதீங்கன்றதுலேயும் தான் ரொம்ப அதிகமான போராட்டங்கள் நடக்குது. நோக்கியா போன்ற விஷயங்கள், நோக்கியா தொழிற்சாலை போன்ற விஷயங்கள் இதில் கவர் ஆகலை. அது முழுக்க தொழிலாளர் போராட்டங்கள்லாம் மூடப்பட்ட நிறுவனம் கிடையாது. அரசின் கொள்கை எவ்வளவு சலுகையும் கொடுத்து இலவச மின்சாரம், இலவச நிலம், மானிய மின்சாரம் இந்த மாதிரி கொடுத்தும் கூட தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும்போது இங்கே தொழிற்சங்கங்கள்னால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னா அது கிடையாது. திருச்சியிலிருந்து சரவணன், உங்க வாதத்தை வைங்க. நேற்றைக்கு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தரையா அவர்கள் 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, வேலை நிறுத்தத்தில் தமிழகம் முதலிடம் இருக்கிறது, அதுவும் முழுமையான புள்ளி விவரங்கள் கிடைக்கப்பெறல, தமிழகத்தில் முதன்மையாக இருக்கிறது. இரண்டாவது, அவரே என்ன சொல்றாருன்னா, வேறொரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 14.28 மில்லியன் பீப்புள் அண்டர் த மாடர்ன் ஸ்லேவரிங்கிறார். ஒரு நவீன அடிமைகளாக 14.28 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணராமன் அவர்களும் மற்றவர்களும் பேசுகிற போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய தொழிற்சங்க இயக்கங்களை, தமிழ்நாட்டினுடைய தொழிற்சங்க இயக்கங்களை இவ்வளவு சீப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தொழிற்சங்க இயக்கம் என்பது சுதந்திர போராட்டத்தோடு இணைந்தது. நீங்கள் திருவிக, வஉசி போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்கினார்கள். நான் இருக்கக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளி பொன்மலையில் சுதந்திர போராட்டத்திற்காக 5 பேர் தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறான். ஆகவே சுதந்திரத்திற்கு முன்னால் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய போது தொழிற்சங்க இயக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய குறைகளை எதிர்த்து போராடினால் தொழிற்சங்கம் உங்களுக்கு பிடிக்கல. வேலை நிறுத்தம் நடக்குது, போன ஆண்டு தமிழ்நாடு இல்ல, இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னா, நியூட்டன் சொன்னது போல எல்லா வினைக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு. அப்ப என்ன எதிர்வினை என்றதை நீங்க யோசிக்கணும். வள்ளுவன் அழகா சொல்லியிருக்கிறான், நோய் நாடி நோய் முதல் நாடி. பிரச்சனை ஆளுகிற அரசு, அது கையாளுகிற முறை அதுலதான் இருக்கு. நீங்க அடிப்படையில் வேலைக்கு செல்லுகிற எந்த தொழிலாளியும் இன்னைக்கு போனோம்னா ஸ்ட்ரைக் பண்ணணும்பா அப்படிலாம் போறது கிடையாது. அவன் போவது அவன் சம்பாதிப்பதற்கு, அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தான் போறான். அவனுடைய கடைசி ஆயுதம் தான் வேலை நிறுத்தம் என்கிற ஆயுதம். நான் என்ன கேட்கிறேன்னா, மத்தியில் 5 ஆண்டுகள் எம்பியாக இருக்கிற ஒருவருக்கு நீங்கள் ஓய்வூதியம் கொடுக்குறீங்க. அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய மோப்ப நாய்க்கு ஓய்வூதியம் உண்டு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் போராடுவானா மாட்டானா? அதை போராடுனா நீங்க உடனடியாக வேலை நிறுத்தம் லாஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதை தூண்டுவது யார்? வேலை நிறுத்தத்துக்கு முன்னாலேயே பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறவாறு செய்யாததற்கு யார் காரணம்? இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் தொழிலாளர் நல வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு யார் காரணம்? புதிதாக சட்டத்தை திருத்துறேங்கிறீங்க. இன்றைக்கு மத்திய அரசு முன்வைத்திருக்கக்கூடிய சரவணன் ஒரு நொடி, நல்ல ஆற்றொழுக்கு போன்ற வாதம். ஆனால் அதற்கும் ஒரு எதிர்வாதம் உண்டு. கல்யாணராம்,
நண்பர் சரவணன் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சார். அவர் எதை புரிஞ்சிக்கல அப்படின்னா அவருக்கு எனக்கு ஏதோ கருத்து வேற்றுமை இருக்குன்ற மாதிரி ஒரு கற்பனையோடு அவர் பேசுகிறாரு. அவர் சுதந்திர போராட்டத்துக்கு போனார், அதனால் நான் சுதந்திர போராட்டத்திலேருந்தே ஆரம்பிச்சுடுறேன். அவர் சொன்ன எல்லாம் உண்மை. சுதந்திர போராட்டத்தை அன்று அவர்கள் தொழிலாளர் பிரச்சனைக்காக மட்டும் போராடவில்லை, இந்த நாட்டுக்காகவும் சேர்ந்து போராடினார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் எப்படி இருக்குன்றதான் நம்ம பார்க்கணும். சென்னையை சுற்றி இருக்கிற நண்பர் கனகராஜ் உட்பட ஒத்துப்பாங்க, பல தொழிற்சங்கங்கள் ஜாதி அமைப்புகள் போய் உள்ள ஆம் டெஸ்ட் பண்றான், பிளாக்மெயில் பண்றான், இது எல்லாருக்கும் தெரியும், வெளியே வாய் பேச மாட்டாங்க. நான் சொன்னது அப்பேற்பட்ட தொழிற்சங்கங்களை தான் அவங்கள இன்னைக்கு கிரிப்பிள் பண்றாங்க, ஆம் டெஸ்ட் பண்றாங்க, மிரட்டுகிறார்கள் என்று. என்ன அது ஆர்கனைஸ்டு நேஷனலிஸ்ட் பர்சியூட்டோட தொழிலாளர்களுடைய உண்மையான நலனுக்காக வேலை செய்யறவர்களை பத்தி நான் பேசல. அதனால நண்பர் சரவணன் அதை பத்தி ஒரு தெளிவான கற்பனை வேணும். என்னுடைய வாதம் வேறு, அவர் புரிஞ்சுக்கிட்டது வேறு. என்ன ரெண்டாவது விஷயம் அவர் ஹைலைட் பண்ண விஷயம் அரசாங்கம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல, ஒரு வாதத்துக்கு எதிர்வாதம் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாரு. இந்த 140க்கு மேற்பட்ட சட்டங்களை சுருக்கி கொண்டு 6 சட்டங்களா குறுக்கணுன்றதுக்கு அடிப்படை அம்சமே இதை பத்தி இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் ஒரு வளமான தெளிவான கற்பனை வைத்திருக்க. நான் பேச முடிச்சேன், நீங்க பேசும்போது நான் சும்மா இதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்ன இது அடிப்படை டீசன்சி. நீங்க பேசும்போது ஏதாவது நான் பேசினா ஆறா குறுக்கி இதை பார்க்கக்கூடிய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும், ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கக்கூடாது. அப்படின்றதுனாலதான் நரேந்திர சிங் தோமர் லேபர் மினிஸ்டர் இருந்த காலகட்டத்தில் நான் போய் அவரை சந்திச்சிருந்தேன். இது பல விஷயங்கள் பேசும்போது நான் தொழிலாளர் நலனை ரெப்ரசென்ட் பண்ற காரணத்தினால பாரதிய ஜனதா மஸ்தூர் மகா சங்கத்துடைய தேசிய செயலாளர் என்ற ரூபத்தில் நான் போய் அவரை சந்திச்சிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இது பல்வேறு இந்த 140 சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசணும், பல்வேறு அம்சங்களை பற்றி, தொழிலாளர் நலனை பற்றி. அப்பயே எந்த மாதிரி மாற்றங்களை பற்றி அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கின்ற விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்தினாங்க. திரும்ப வரேன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் நான் போக முடியல, அதுக்கு பின்பட்ட காலகட்டங்களில். இப்போ அதுக்கான வேலைகள் ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் 3வது விஷயம் முன்னாடி அண்ணன் பாண்டியராஜன் ரொம்ப அருமையாக ஹைலைட் பண்ணாரு. கான்கரண்ட் லிஸ்ட்ல லேபர் லாஸ் இருக்கிறது ஒரு மாபெரும் பிரச்சனை. யாரு எந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. மத்திய அரசாங்கம் தொழிலாளர் நலம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்ற முடியும், மாநில அரசும் இயற்ற முடியும். அப்படின்ற சூழ்நிலையில அதான் காரணம் சொல்லிருக்கீங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? பிஎம்எஸ் இப்போ வந்த தொழிலாளர் நல சட்ட திருத்தங்கள் எல்லாவற்றையும் கடுமையாக எதிர்த்து இருக்கிறது. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க பாரதிய ஜனதாவிற்கும் பிஎம்எஸ்க்கான உறவு முறை சகோதர உறவு முறை. அவர்கள் பாரதிய ஜனதா ஒருவேளை எதுவும் குற்றம் செய்தால் இல்லை தவறான ஒரு அணுகுமுறை செய்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கான முழுமையான அதிகாரம் படைத்தவர்கள், முழுமையான பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆனால் பிஎம்எஸ் சுட்டிக்காட்டினாலே அந்த இடத்துல பாரதிய ஜனதா தவறு செய்திருக்கிறது என்பது பொருள். அவர்களுடைய அணுகுமுறையில், எங்களுடைய அணுகுமுறையில், பாரதிய ஜனதாவுடைய அணுகுமுறையில் இந்த தவறுகள் இருக்கு, அவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். முழுமையாக இம்ப்ளிமெண்ட் ஆகாத விஷயம். சொன்னதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறேன். ஏன்னா அவங்க கேட்டது இந்த மாடர்ன் டே ஸ்லேவரியை பத்தி அவர் சொன்னாரு அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 19 போராட்டங்கள் ஸ்ட்ரைக்காவோ லாக் அவுட்டாகவோ நடந்திருக்கு. ஆனா இந்தியாவிலேயே தொழிற்தாவாக்கள் அதிகமா தீர்க்கப்பட்ட மாநிலமும் தமிழகம் தான். 4315 தொழிற்தாவாக்கள் சமரச அலுவலர்கள் லெவல்ல கன்சிலியேஷன் லெவல்ல தீர்க்கப்பட்டிருக்கு. கோர்ட்ல போய் 3238 தாவாக்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு வருஷத்துல நடந்த விஷயம். அது போக ஆர்பிட்ரேஷன் நம்ம கிட்ட வேறு பிடிக்கல, அது ஒரு 38 தான் அது தீர்க்கப்பட்டிருக்கின்ற. ஆனாலும் தமிழகத்தில் மட்டும்தான் இவ்வளவு ரெசல்யூஷன் நடக்குது. இத்தனோண்டு ஆபீசர்ஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு லேபர் ஆபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 லட்சம் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு லேபர் ஆபீஸ் என்ற லெவல்ல இருக்காங்க. நல்ல தகவல்கள். கனகராஜ் கோவையிலிருந்து உங்க வாதம். இன்னொரு கனகராஜ் இருக்கார். கோவையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாலை தொழில் அப்படிங்கிறது தான் கோவையினுடைய அடையாளமாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் பஞ்சாலை தொழில் தான் கோவை நகரத்தினுடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கி கோவை நகரில் இந்த மாதிரியான பெரிய பெரிய பஞ்சாலை நிறுவனங்கள் எதுவும் இல்லை.
அதற்கு அதற்கு வந்து தொழிலாளர்களோ தொழிற்சங்கங்களோ ஒருபோதும் காரணம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். அரசினுடைய கொண்டு வரப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக பெரும் பஞ்சாலை நிறுவனங்கள் இன்றைக்கு அந்த தொழிலே சிதறடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது சுமங்கலி திட்டம்ங்கிற மாதிரியான வேறு பல வடிவங்களை இன்றைக்கு அந்த தொழில் எடுத்திருக்கு. இப்போ அது முழுக்க சட்டத்தை மீறுகிற சட்டப்படியாக செயல்படுகிற தொழிற்சாலைகளாக இன்றைக்கு சுமங்கலி தொழில் சட்டப்படியான தொழிலாக இல்லைக்கு இல்லை. அதே போல பல தொழிற்சாலைகள் சட்டப்படியான தொழிலை நடத்துகிற நிறுவனங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. கடந்த 20 ஆண்டுகளில் வருகிற தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் முக்கியமாக அரசு சட்டத்தை, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை அமுல்படுத்து என்று கேட்டு நடக்கிற போராட்டங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. தொழிலாளர் நலனுக்கான ஏற்கனவே இயற்றப்பட்டிருக்கிற போராடி பெறப்பட்டிருக்கிற சட்டங்களை மீறுவது என்பது தங்களுடைய அதிகப்படியான லாபத்திற்கு அப்படி மீறுவது சரியாக இருக்குன்னு சொன்னால் அதை எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் மீறுகிற வேலையும் இருக்கிற பெருநிறுவனங்கள் தொழிற்சாலைகள் செய்கின்றன. சமீபத்தில் கூட தோல் தொழிற்சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தோல் தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே தங்க வைக்கக்கூடாது என்பது விதிகளில் ஒன்று. ஆனால் அதை விதிகளை மீறி தங்க வைக்கப்பட்டிருந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏராளமான அந்த மாதிரியான உயிரிழப்புகள், அதே மாதிரி உடல் உறுப்பு இழப்புகள் எல்லாம் தொழில் சட்டங்களை மீறுவதால் ஏற்படுது. அப்படி தொழிற்சங்கங்கள் இதிலெல்லாம் தொழிற்சங்கங்கள் தான் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அதே போல் ஐயா கல்யாண்ராமன் அவர் சொன்னார், இன்னைக்கு தொழிற்சங்கங்களுக்குள்ள அரசியல் புகுத்தப்படுவது தவறு, அரசியல் இல்லாமல் தொழிற்சங்கங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்ததுன்னு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடியாக பங்கெடுத்தார்கள். பெரும் நிறுவனங்களுடைய அதிபர்கள் நேரடியாக அரசியலில் பங்கெடுக்கலாம். ஆனால் தொழிலாளர்கள் அரசியலை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்பதே கூட பெரு லாபத்திற்கு ஆதரவான கருத்து. அதிபர்கள் நேரடியாக அரசு இல்லை, அதாவது அரசியல் அமைப்புகள் உள்ள தலையிடணுமா இல்லையா என்ற கேள்விக்குள்ளே நான் வரல. இது புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அரசியல் ஆதாய நோக்கோடு வரும்போது தான் பிரச்சனைன்னு சொன்னேன் நான். அதாவது ஆம்டிஸ்ட் பண்ணுறதுக்காக நீ இதை செய்தால் என்னுடைய அரசாங்கம் இருக்கிறது, என்னுடைய அரசாங்கத்தை வைத்து நான் இதை செய்வேன், உன்னுடைய தொழிற்சாலை முடக்குவேன் என்ற போன்ற அணுகுமுறைகளோட அணுகும்போது தான் பிரச்சனை. எனக்கு லாபம் இருக்கணும், நான் சம்பந்தப்பட்டவர்கள் லாபம் இருக்கணும், அப்போதான் உன்னுடைய தொழிற்சாலை நடக்கும், அந்த தொழிலாளர்களை வைத்து இல்லாவிட்டால் நசுக்குவேன் என்ற அணுகுமுறை வரும்போது தான் இந்த பிரச்சனை. இதை தான் நான் சொல்ல வந்தேனே தவிர அரசியல் அமைப்புகள் தொழிலாளர்களுக்கான நலனுக்காக வேலை செய்யணும்னு கூடாதுன்னு நான் சொல்லல. ஏன்னா நானே பாரதிய ஜனதா மசூர் மகாசங்கத்துடைய தேசிய செயலாளராக இருந்தேன். அதனால இந்த வாதத்தை என்னால வைக்க முடியாது. நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளவுதான். அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே இதை பண்றதை விட்டுட்டு, ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த பண்றதை விட்டுட்டு தொழிலாளர் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் வாதமா இருந்துச்சு. அந்த விஷயத்துல நண்பர் ஒரு தவறான புரிதலோட இருக்காரு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த காலத்துல ஏதோ பொதுவான கோரிக்கைகளுக்காக போராடல அப்படின்னு சொல்லுது. போன ஆண்டு பிப்ரவரியில் 2 நாள் வேலை நிறுத்தம் நடந்தது. கண்டினியூஸா 48 மணி நேரம். 10 கோடி பேர் இந்தியாவில் கலந்து கொண்டார்கள். பெரிய அளவுக்கு எழுதப்பட்ட விஷயங்கள். அதில் கோரிக்கை என்ன? விலைவாசியை குறைக்கணுங்கிறதும், நீங்கள் முறைசாரா தொழிலாளர்களுக்கு 15,000 சம்பளம் கொடுக்கணுங்கிறதும். நேற்று பண்டாரு தத்தாத்ரேயா அவர் பாராளுமன்றத்தில் பேசுனதை நான் எடுத்து பார்த்தேன். ஏங்க, இந்த குறைந்தபட்ச கூலியை நீங்கள் தானே நிர்ணயிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? 15,000 தொழிற்சங்கம் கேட்டிருக்கு. அவங்க தொழில் தரப்பில் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, இதில் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தானே, நீங்கள் ஏன் அதில் முடிவெடுக்க மாட்டேன்றீங்க? 2 பேரும் முடியாதுன்னு சொன்னால் ஏதாவது அதில் ஒரு முடிவு எடுக்கணும்ல, எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, நீங்கள் இந்த காலம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு தொழிற்சங்க சட்டங்கள் நீர்த்து போன காலம். நீங்கள் முன்னாலையெல்லாம் லேபர் கோர்ட்டு ஹைகோர்ட்டுன்னு போகும்போது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வித் பேக் வேஜஸ்னு வரும். நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நவீன தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு வித் ஃபுல் பேக் வேஜஸ் ஏதாவது வந்திருக்கா? ஒன்றை சைட் பண்ணுங்க பார்க்கலாம். எனவே நீதிமன்றங்களையும் இதற்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் 2வது, அவர் நல்லா சொன்னார், திருச்சி அரங்கத்திலேருந்து சொன்னவர், யாரும் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு போகவே மாட்டான். அவனுக்கு வேலை நீக்கம் என்கிற ஒரு கத்தி நின்று கொண்டே இருக்கிறது. வேற வழியே இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ ஒப்பந்த தொழிலாளி சம்பந்தமாக பேசுகிறோம்ல, நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசாங்கம் இருக்குது, அவர் சொல்லட்டும், இந்த புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கார் உற்பத்தி நிறுவனங்கள் அனைத்திலும் 3இல் 50-50, அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% ஒப்பந்த தொழிலாளிகள். நீங்கள் 40% தான் இப்படி இருக்காங்க.
நான் 2 கம்பெனி பேரை சொன்னேன். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதில் எதில் தலையிட முடியாதா? இன்னொரு விஷயம் இருக்கு, ஏதோ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துறைமுகத்தில் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தனா ஸ்டேட் கவர்மெண்டா தலையிடுது? ஏதாவது தலையிடுதா? BHEL ஒரு ஸ்ட்ரைக் நடந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிடுதா? நேரம் கடந்தோம், பதில் சொல்வதற்கு அதற்கு நேரம் இல்ல. NLC மாதிரி ஸ்ட்ரைக்ல தமிழக அரசாங்கம் தலையிட்டு தான் அதுக்கு தீர்வு வந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல முதல்ல நடந்த பிரச்சனை வாங்குனீங்க நீங்க. ஷேர் வாங்குனது பெரிய விஷயம் இல்ல, அத நான் பாராட்டுறேன். ஆனா நான் என்னுடைய கேள்வி என்னன்னா ரிசால்வ் பண்ணாங்கல்ல. ஆனா மன்னிக்கணும், நேரம் கடந்துட்டோம். மற்றொரு விவாதத்துல நம்ம வச்சுக்கலாம். கல்யாணம் குறைந்தபட்ச ஊதியத்துல இருந்து ஆரம்பிச்சாரு. குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறது இல்லைன்னு நாங்க சொன்னோமா? இதுவரை முடிவு செய்யப்படாத விஷயம். இல்ல, நேத்து ராஜ்யசபா டிபேட்ல இதுவரை முடிவு செய்யப்படாத விஷயம் முடிவு செய்யப்படும். அது நிஜமாவே வந்து தொழிலாளர்களுக்கு சாதகமான விதத்தில் முடிவு செய்யப்படும். மனித வேலை நேரங்கள் இழப்புன்ற வார்த்தை வராம இருக்கணும். அதுக்கு யார் காரணம்? விதத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற படம் இருக்கிறது என்பதை வந்து என்னால இங்க பதிய முடியும் தைரியமா. ஏன்னா எனக்கு சில விவரங்கள் தெரியும். உங்கள் பங்களிப்புக்கு மிக்க நன்றி. மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.